சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு முதல் 2025 ஏப்ரல் மாதம் வரை ராகு பகவானின் பயிற்சி பலன்கள். 2023ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பலன் எப்பொழுது என்று கேட்டால், ஐபிசி மாதம் 13ஆம் தேதி, ஆங்கில வருடம் 30ஆம் தேதி 10வது மாதம் 2023 திங்கட்கிழமை மாலை 4:40 மணி அளவில் ராகு பகவான் மேசராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவரின் பார்வையானது 3ஆம் பார்வை 11ஆம் பார்வை ஆகும். இவரின் கால அளவு பார்த்தோம்னா 1 வருடம் 6 மாதம் வரை கால அளவு, அதாவது 1.5 வருடம் கால அளவு இவரோட பயிற்சி பலன். ராகு பகவான் தன்மை என்று என்னவென்று கேட்டால், இவர் ஒரு ராகு கேது பார்த்தீங்கன்னாக்கா நிழல் கிரகங்கள், ஓகேங்களா. அப்போ நிழல் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா பின்னோக்கி நவரக்கூடிய, அதாவது ரிப்பேர்ஸில் போகக்கூடிய பயணிக்கக்கூடிய கிரகமாகும். ராகு கேதுகள் என்று பார்த்தீங்கன்னாக்கா வீடுகள் எதுவும் கொடுக்கப்படலை. பார்த்தீங்கன்னா இப்போ சூரியனுக்கு சிம்மமும், சந்திரனுக்கு கடகமும், புதனுக்கு பார்த்தீங்கன்னா கன்னி மிதனம் கொடுத்த மாதிரி ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு இதுதான் இருக்கிறதால மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறை எந்த ஒரு வீடு கொடுக்கப்படலை. இதில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுக்கு தனிப்பட்ட வீடியோவும் கேது பகவான் தனிப்பட்ட வீடியோவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மேசராசி முதல் மீனராசி வரையும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவானுக்கு ஒரு தனிப்பட்ட வீடியோ பதிவும், அதாவது ராகு கேது பயிற்சி, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்து கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா மேசராசி முதல் மீனராசி வரை பார்த்தீங்கன்னா ஒரு 12 வீடியோ, ஓகேங்களா. அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதிவானது பார்த்தீங்கன்னாக்கா ராகு பயிற்சிக்கு உண்டான பதிவாகும். ராகு பகவான் தன்மை என்னவென்று கேட்டோம்னா, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திரதோஷம் உண்டு பண்ணுவார், நாகதோஷம் உண்டு பண்ணுவார், பூர்வீகம் தந்தை வழி பாவங்களை சுட்டி காட்டுவார், பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாருங்க. அது பிரம்மாண்டத்தை கொடுப்பாருன்னா எதையுமே ஆசை வந்து சின்னதாலாம் இருக்காதுங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆசையாக தான் இருக்கும், நல்ல பிரம்மாண்டமாக ஆசையாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து உயிரற்ற காரணியை பெருகிடுவாருங்க, ஓகேங்களா. அப்போ உயிருள்ள காரணி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுடுவாருங்க, ஓகேங்களா. அப்போ உயிருள்ள காரணம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் வரும் பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார், ஓகேங்களா. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இவர் இனம் விட்டு இனம், ஜாதி விட்டு ஜாதி, இதை மெயினாக பண்ணுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு, சீட்டாட்டம், சூதாடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக கொடுப்பாருங்க. இனம் விட்டு இனம் பழகிறது, இனம் விட்டு இனம் திருமணம், நண்பர்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஒரு அமைப்பு. இரவு நேர பயணம், ரயில் பயணம், இதெல்லாம் அதிகப்படியாக கொடுப்பாருங்க. அதே மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மதுக்கடை வியாபாரம், இரவு நேர தொழில், கம்ப்யூட்டர் தொழில், செல்போன் கடை, சட்டத்துக்கு எதிரான தொழில், கள்ளக்கடத்தல், அதிகப்படியாக ரயிலில் பயணம் செய்கிறது, பெட்ரோல் பங்கு, லப்பர் தோட்டம், லப்பர் தொழிலாக பண்ணுறது, ஓகேங்களா. அப்போ கஞ்சா, அபீன், ஓகேங்களா. அப்போ இது போன்ற போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவர் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபருங்க. அப்புறம் அந்நியர் தொடர்பு அதிகமாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய அந்நியர் தொடர்பு, வெளிநாட்டு தொடர்பு, வெளியூர் தொடர்பு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஓகேங்களா. ஷேர் மார்க்கெட்டு, சீட்டாட்டம், கிளப்பு, ஏழை சீட்டு, மாத சீட்டு, சீட்டு கம்பெனி, ரெக்ஷன் கடை, ஓகேங்களா. அவர் சோஃபா சீட் கடை வைக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து கடை, விஷ ஊசி மருந்து தயாரிக்கிற ஃபேக்ட்ரி, விஷ ஊசி மருந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை பண்ணுறது, டீலராக எடுத்து பண்ணுறது. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் ஒரு கள்ள கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறது, ஓகேங்களா. அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர், ஃபாரின், இந்த மாதிரி நிறையா ஊருக்கு நாம் ட்ராவல் பண்ணுறது ஒரு தன்மை. அதே மாதிரி பார்த்து எதையும் திட்டமிட்டு செயல்படுறது, எதிரிகளை பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு வஞ்ச வச்சு என்னைக்கு இருந்தாலும் அவங்கள போட்டு தாக்கி போட்டு எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்து ராகு பகவானோட தன்மைங்க. ஆனால் இது ராகு பகவான் இதெல்லாம் தன்மைகள், ஓகே. இப்போ வந்து கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் எந்தெந்த பாவத்தில் போக போகிற அதுபடி பலன் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மேசராசியாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்துக்கு ராகு நீங்கள் வந்துட்டார் இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு 12 ராகு இருந்தால் என்ன பலன், அதுதான் இது வாசிக்கிறதுங்க, ஓகேங்களா. அப்போ மேசராசிக்காருக்கு 2 அப்போ 2 என்ன, அப்போ 2க்கு அவர் 11 ராகு போகிறார், அப்போ 3க்கு 10 ராகு போகிறார். அப்படி இது பாவக ரீதியாக ராகு எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலனை கொடுப்பாருங்கிறது தான் இந்த பதிவோட விளக்குங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். துலாம் ராசி, துலாம் லக்கண நேயர்களே, உங்கள் லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் கோச்சார ராகு பயணிப்பதால் உங்களுக்கு அதிகப்படியான எதிரிகள் தொல்லைகள் இருந்தால் அது தொல்லைகள் நீங்கும். எதிரிகளை நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலும் திறனும் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இப்போ வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிருக்கிறீங்க, ஒரு அடிமை வேலைக்கு போகிறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க, மற்ற எந்த வேலைக்கு நீங்கள் போயிட்டு இருந்தாலும் அந்த வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு முன்னேற்றமும், நல்ல ஒரு மாற்றமும், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவும் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க.
அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் எதிரிகளை விடப்பட்ட ஒரு பின்னிய சூனியம், செய்வன கோளாறு, இந்த மாதிரி கோளாறுகள் அனைத்துமே இந்த காலகட்டங்களில் அதுக்கு எதிர்ப்பு சக்தியாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு ஆற்றலாக உங்களுக்கு அமையும். தன்னை காப்பாற்றிக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு ஒரு ஆட்கள் சப்போர்ட்டும் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 2க்கு அவர் 5ல் பயணிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க மூலியமாக நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பினும், அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய உறுப்பினர் நம்மளுக்கு வர்றது, அதாவது புதிய உறுப்பினர்னால் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்க, ஓகேங்களா? அது குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆண் குழந்தைங்கன்னா பெண் குழந்தை, பெண் குழந்தைன்னா ஆண் குழந்தைங்க. நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதை ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா சிசேரியன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இல்லை அதுக்கு உண்டான ஒரு அலைச்சலாக அதுக்கு உண்டான ஒரு பாயிண்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு கலைத்துறை, ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டது, ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, ஒரு மாந்திரிகம் சம்மந்தப்பட்டது, இது மூலிமா நம்ம குடும்பத்தை நம்ம ரன் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அதாவது இதை தொழிலாக பண்ணாதான் அப்படி கிடையாதுங்க. அது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஒரு மாந்திரிகம் இருக்குது, இந்த நாடி தான் போவோம், தொழிலுக்கு உண்டான இது நாடி தான் போவோம். குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே இந்த மாதிரி காலகட்டங்களில் அதை நாடி போய் நம்ம வந்து பிறப்பை தேடி நம்ம பண்ணுற மாதிரி நடந்துக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலைகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம், அதாவது காதலி மூலியம் ஒரு வருமானம், குழந்தைங்க மூலியம் வருமானம், குலதெய்வத்து மூலியம் ஒரு அருள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாக்குறுதிகள், இந்த மாதிரி கொடுப்பனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துக்கு அவர் 4ஆம் இடத்துல இருக்காருங்க, ஓகேங்களா? அப்போ 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இருக்கிறான்னு இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி, இந்த மாதிரி கல்லூரி இன்னும் நான் படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடம் விட்டு இடம் மாறுவோம். நம்ம தாயார் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாயை விட்டு பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாறுவோம். ஆல்ரெடி நம்ம வாடகை வீடு இருக்கிறோம், அந்த காலகட்டங்களில் 1க்கும் மேற்பட்ட வீடுகளை மாற்றுவோம். இல்லை சொந்த வீட்டில் இருக்கிறோன்னா வீட்டை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைப்பார், ஆல்ட்ரேஷன் இந்த மாதிரி அமைப்புக்கு நம்ம அமைக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா சோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தாலும் நம்ம இளைய சகோதரிகள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா முட்டுக்கட்டே இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த காலகட்டம் சின்ன ஒரு என்ன சொல்கிறதுங்க, நாம் சின்ன ஒரு கடனோ நம்ம ஏதோ சின்ன பிரச்சனை இருக்கிறோமோ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம இளைய சகோதரிகள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இருக்க பட்சத்தில் அவங்க பார்த்து இந்த கால வண்டி வாகனம் வீடு வாசல் இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு சுகப்போக்கத்தோடு அவங்களும் வாழக்கூடிய ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா? ரைட்டு. அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா 3க்கு அதாவது 4க்கு அவர் 3ஆம் இடத்துல இருக்காருங்க, ஓகேங்களா? உங்கள் 4ஆம் பாவத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தாயிடையே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிறு சிறு குழப்பங்களும் இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாறும். யாராவது பிறந்த வீட்டை விட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா, ஒரு தொழில் விஷயமா, படிப்பு விஷயமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊர் விட்டு ஊர் போகிறது, வெளியே போய் தங்கியிருந்து நம்ம அந்த காரியத்தை செஞ்சுட்டு வர்றது, இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். வண்டி வாகனத்தில் சிறு சிறு பயணங்கள் இருக்கும். இந்த தாயாரோட சிறு சிறு பயணங்கள் இருக்கும். தாயாருக்கு அப்போ உடல்நிலை கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் பிரச்சனைகள் வரும். அதாவது அப்போ அவ்வப்போது ஒரு சரி செஞ்சுட்டு வந்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 2க்கு அதாவது 5க்கு அவர் 2ல் இருக்காருங்க, ஓகேங்களா? 5ஆம் பாவத்துக்கு அவர் 2ஆம் இடத்துல இருக்கார் ராகு பகவான் கோச்சாரத்தில், இல்லைங்களா? ரைட், ஓகே. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் மார்க்கெட்டு, சீட்டாட்டம், சூதாட்டம் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமான ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ், ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் பண்ணுறது, இது ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குறது, இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு நல்ல ஒரு பாக்கியமான நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்குற ஒரு அமைப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு சீட்டாட்டம், சூதாட்டம் இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் பார்த்து உற்சாக சூதனம் இருப்பது நல்லது. இந்த மாதிரி குலதெய்வம், பூர்வீகம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும், ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் சின்ன சின்ன ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நம்ம ஒரு சோதனமாக அணுகும்போது பார்த்தீங்கன்னா அனைத்தும் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா? அப்போ நம்ம குழந்தைங்களோட ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா மாந்திரிக, ஜோதிடம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க, அரசியல் தொடர்புகள், கலைத்துறை தொடர்புகள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட திறமையாலும், தன்னோட வாய் திறமையாலும், தன்னோட செயல் திறமையாலும் அவங்க வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 6க்கு 6ஆம் இடத்துல இருக்காருங்க, ஓகேங்களா? 6க்கு 6ஆம் இடத்துல என்ன பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எதிரிகள் வந்து உங்கள் கிட்டத்தாலே வர முடியாதுங்க, ஓகேங்களா? யார் எந்த ஒரு பின்னிய சூனிய செய்வன கோளாறுகள், எந்த ஒரு கோளாறுகள் நம்மளுக்கு பிரச்சனைகள், போட்டி பொறாமைகள் நம்ம எந்த விஷயத்தை அவங்க உங்களுக்கு பண்ணனாலுமே அத்தனையும் நீங்கள் முறியடிக்கிற சக்தி உங்களுக்குள்ளே இருக்குமான்னு கேட்டாக்கா கட்டாயமாக உங்களுக்குள்ளே வந்துருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதே ஒரு ஆட்கள் சப்போர்ட்டு,
ஓகேங்களா. ஒரு பக்கபலமாக நம்ம அமையக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்து வாங்குறது வராத பணம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் முயற்சினால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வென்றலாம். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அரசாங்க உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அவ்வளோ பாயிண்ட் அப் இருக்குதுங்க. வளர்ப்பு தாய் மாமா விஷயத்துல பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு ஒரு முத்தி அடைகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பெருசாக ஒரு பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா. போலிட்டேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். வந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமாக தான் இருக்கும்போது பாதகமாக இருக்காது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 7க்கு 12 இருக்காருங்க. 7ஆம் இடத்து 12 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு தொழில் இந்த மாதிரி சமூகத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஊர் விட்டு ஊர் ஏரியா விட்டு ஏரியா மாவட்டத்தில் மாவட்டம் மாநிலத்தில் மாநிலம் இந்த மாதிரி ஒரு கூட்டு தொழில் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு தொழில் மனைவி வரனாக இருக்கட்டும், நம்ம இந்த வரன் இந்த திருமணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் விட்டு ஊர் மாவட்டத்து மாவட்டம் இந்த மாதிரி பார்த்து ஒரு திருமணம் அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தூரத்து பயணம் போய் எந்த அளவுக்கு திருமணம் இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை நம்ம அமைச்சு பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வரன் நல்லா இருக்குங்க. ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் வரன் நல்லா இருக்குது. கூட்டு தொழில் நல்லா இருக்கும். நல்லா வசீகரமாக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 8க்கு அவர் 11 இருக்கார். அப்போ என்ன அர்த்தங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் நல்ல நன்மைங்க நம்மளுக்கு ஆதாயமாக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆயுள் காய்ப்படுத்திட்டு இன்சூரன்ஸ் இது மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வரக்கூடிய வருவாய் நல்லா இருக்கும். நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறோம், ஒரு கை கால் அடிபட்டு இருக்குது, நம்ம ஊனமாக இருக்கிறோம், அது பணம் வந்து கோர்ட்டு மூலமாக கேஸ் நடக்குது அப்படின்னு நமக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஒரு பங்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மறைப்பொருள் மூலியமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆதாயத்தை நம்ம தேடக்கூடிய அளவில் ஓகேங்களா. இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்களும் மூத்த சகோதரிகளும் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு நம்மளுக்கு உதவிகள் பண்ணுவாங்க, திடீர்னு சரிவும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. 50-50 அது அப்படி இது அப்படி பாதி அப்படி இருக்கும். ஓகேங்களா. 2ஆம் திருமணத்தை மூலியமாக பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு யோகத்தை கொடுத்து டர்னிங் பாயிண்ட் மாற்றி விட அளவுக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுப்பாங்க. ரைட். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9க்கு 10 இருக்காது. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளாக நாம் வந்து தெய்வீகமாக நினச்சிருந்த தொழில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் அமையும். தந்தையார் சொந்தமாக தொழில் அமையும். தந்தையார் இருக்கிறதுனால சுற்றிக்கிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக ஒரு இடத்துல நிலையை உட்காருவார். நிலையை உட்காந்தா தொழில் எப்படி இருக்குனாக்கா ஒரு கனரக வண்டி வாகனம், ஒரு ரசாயன சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா. சீட்டு கம்பெனி, ஏல கம்பெனி, ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒன்று காற்றாலையாக இருக்கணும், இல்லை சட்டத்துக்கு புறமானதாக இருக்கணும், இல்லை கெமிக்கல் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி அமைப்பு சம்மந்தப்பட்ட தொழில் நம்ம தொட்டோம்னாக்கா நம்ம தந்தையாருக்கு நல்லா இருக்கும், நமக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா. ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய பாயிட்டும் அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு 10க்கு அவர் 9 இருக்கார் இல்லைங்களா. அதே வாசகம் தாங்க. ஓகேங்களா. அப்போ அதே வாசகம் எப்படிங்க, சொன்ன வாசகம் நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. 10க்கு 9 இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மள தொழில ஒரு பாக்கியமாமினா என்னங்க அர்த்தம், நம்ம சொல்கிற காரணத்தை நீங்கள் தொடும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்கணத்துக்கு 11 சாதனம் இல்லைங்களா. ரைட். ஓகே. அது 11 சாதனத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஓகேங்களா. அப்போ 8ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பாதகமாக நம்ம ஒன்றும் நடக்காதுங்க. ஓகேங்களா. நம்ம எது ஆகாதுங்கிறோமோ அதுதான் நம்ம நல்ல சிறப்பாக நம்ம நடக்கும். அப்போ மூத்த சகோதர நண்பர்களோ எந்த அளவு பகையாகுதோ அந்த பகையால் நீங்கள் வந்து ஒரு உறவாடி அவங்க மூலம் நம்ம வந்து ஒரு பலன் அடைஞ்சு அது மூலம் நம்ம மேலோங்கி போகிறது அளவுக்கு ஒரு சிறப்படையும். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் திருமணமாகி ஒரு பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்று சேர்த்து கொண்டான வாய்ப்பு, திருமணமாகி ஒரு டைவர்ஸ் ஆனவங்களாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் மறுத்தனம் பண்ணி நல்லா வாழக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கக்கூடிய இன்னொரு பாயிண்ட் அப் இருக்குதுங்க. சிறப்பாக இருக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 12க்கு அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. உங்களோட 12ஆம் பாவத்துக்கு அவர் 7ஆம் இடத்துல இருந்தால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கூட்டாளிகளோட பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு பெரிய முதலீடு போட்டு தொழில் பண்ணுறது, ஒரு தூரத்து பயணம் போகிறது, ஒரு ஆன்மீக பயணம் போகிறது, ஒரு ஃபாரின் போகிறது, ஒரு வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, அதே மாதிரி மனைவியோட போகிறது. ஓகேங்களா. அப்போ சமூகத்தில் யாரும் முக்கியமான பிரமுகர்களோடு நம்ம வெளியூர் வெளிநாடு போயிட்டு வர்றது, நம்ம ஒரு படிப்பு விஷயம் போகிறது, தொழில் விஷயம் போகிறது, வேலை விஷயம் போகிறது. ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கும். இல்லை மனைவி மூலியம் கூட்டாளி மூலியம் ஒரு கும்பாபிஷேகம், இந்த மாதிரி ஒரு கிரிவலம், மலை மேலே உள்ள ஒரு சாமிக்கு ஒரு ஒரு கும்பாபிஷேகம், ஒரு சாமியோட பிரார்த்தனை, தூரத்து பயண பிரார்த்தனை இந்த மாதிரி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா. பயணிச்சு பாருங்க, சிறப்புடன் வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம்.
வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மகிட்ட இருக்கு, எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் அவங்களோட காரியத்தை முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.